ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். டோன்ட் ஸ்கிப் டு மை சேனல். நம்ம ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் நம்மளுடைய சேனலை ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும், எந்த டவுட்டும் வராது. ஓகேவா? ஸோ நம்முடைய டாபிக் என்னென்னா அட்வர்ப். வாட் இஸ் மீன் அட்வர்ப்? த மாடிஃபை ஆஃப் எ வர்ப். வர்பை மாடிஃபை பண்ணி சொன்னால் அது அட்வர்ப் சொல்லுவாங்க. ஓகேவா? டோட்டலாக கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கைண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 9 டைப்ஸ். 9ல் 4 கைண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில். ஓகேவா? இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன் adverb of manner. adverb of manner அப்படின்றது என்னன்னா, gives us more information about how a verb is done. எப்படி அந்த verb வந்து செயல்படுது அப்படின்றத பற்றி ஒரு இன்ஃபார்மேஷன் வந்து சொல்கிறது தான் adverb of manner. The example, she sings beautifully. she sings beautifully. அவள் எப்படி பண்ணா? ரொம்ப அருமையாக பண்ணாப்போ டு ஆஸ்க் அ கொஸ்டின் ஹவ். இந்த கொஷின் ஹவ் அப்படின்ற கொஷினை கேட்குறப்போ என்ன ஆன்சர் வருதோ அதுதான் அட்வர்ப் ஆஃப் மேனர்ஸ். பியூட்டிஃபுல். ஓகேவா? பியூட்டிஃபுல்லி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். The stream flowed. The stream flowed rapidly. ஃப்ளோட் அந்த ஸ்ட்ரீமில் கால் ஓடை. அந்த ஓடை எப்படி போயிட்டு இருக்குன்னா ரேப்பிட்லி. ரேப்பிட்னா ரொம்ப ஸ்பீடாக, மூவ் குயிக்லி அப்படின்ற மீனிங் வரும். ஸோ த கொஷின் ஆஸ்க் ஹவு த ஸ்ட்ரீம் ஃப்ளோ ரேப்பிட்லி. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் ரேப்பிட்லி கிடையாது. இது அட்வர்ப் சொல்கிறோம். ஓகேவா? அட்வர்ப் ஆஃப் மேனர்ஸ் ஆஸ்க் த கொஸ்டின் ஹவு. ஓகேவா? டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தோன்னா, செகண்ட் டைப் adverb of time. adverb of time. டைமை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். இப்போ எப்போ இது when ask the question when. அதில் ஹவுஸ் பாட்டில் இப்போது when அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த when அப்படின்னு எக்ஸாம்பிள், she will come tomorrow. எக்ஸாம்பிள் பாருங்கள். she will come tomorrow. When she come, that's the question. When she come tomorrow. So when அந்த கொஷின் கேட்குறப்போ என்ன ஆன்சர் வருதோ அது அட்வர்ப் ஆஃப் டைம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு adverb of frequency. Frequency means third one, adverb of frequency. frequency அப்படின்றது என்ன கொஸ்டினா, how often. the ask the question how often. இந்த கொஷின் கேட்க கிடைக்கிற ஆன்சர் தான் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? எக்ஸாம்பிள்,
I always wake up 6 o'clock. I always wake up 6 o'clock. Always is the adverb of frequency. அந்த frequency டைமை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இதை கேட்கலாம். இது அதர் ஃப்ரீக்வன்சி மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்ன மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரலாம். நெக்ஸ்ட்டு எவ்ரி டைம், செல்டம், யூஸ்வலி, ஒன்ஸ் எ மந்த், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அட்வர்ப் ஆஃப் ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுறப்போ வரும். இப்போ பிளேஸ்ன்னு சொன்னால் நம்ம அப்படியே தெரிஞ்சுட்டோம். பிளேஸ் என்ன, இங்கே எங்கே இருக்குது, எங்கே வர, எங்கேருந்து வர, அந்த மாதிரி நம்ம கொஷின் கேட்குறோம் பார்த்தீங்களா? அப்போ என்ன கொஷின், வேர் ஆர் யூ கம்மிங், அந்த மாதிரி கொஷின் கேட்குறோம்ல. த கொஷின் ஆஸ்க்டு வேர், இந்த வேர் அப்படின்ற கொஷின் கேட்டால் வரக்கூடியது தான் ஆன்சர். என்னவோ அதுதான் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். இப்போ எக்ஸாம்பிள், the park is near our house. The park is near our house. அந்த பார்க்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ வேர் த பார்க்கு அப்படின்னா நியர்பை ஹவுஸ். அப்போது நியர் இஸ் எ அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன வரலான்னா, இந்த were going out, அவர்கள் வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள், வெளியே சென்றார்கள் போடலாம். ஓகேவா? இந்த வேர்ன்றதுனால பாஸ்ட் டென்ஸில் வருது, பாஸ்ட் கண்டினியூஸு. இப்போது டே அந்த வேர் த கோயிங் அப்படின்னு கேட்டால் அவுட் சைட், அவுட்டில் அவுட் சைட் போகிறதுனால த கொஷின் ஆஸ்க் வேர். இது போல் வேறு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அட்வர்ப் ஆஃப் பிளேஸில் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சம்பர் வரலாம், இன்சைட், அதர்ஸ். அதாவது இந்த அட்வர்ப் ஆஃப் பிளேஸில் என்னென்ன வரலாம்னு கேட்குறேன். இன்சைட், அவுட் சைட், there, nowhere, anywhere, downstairs, inwards, sideways. இது போல் அட்வர்ப் பிளேசஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும். ஓகேவா? லைக் அந்த ப்ரொப்போர்ஷன் சில டைம்ஸ் வரும். எக்ஸாம்பிள் அக்ராஸ், அரவுண்ட், இந்த மாதிரி அலாங், இந்த மாதிரியும் சம் ஆஃப் டைம்ஸ் வரும். ஓகேவா? இப்போது நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். இது புரியும் நினைக்கிறேன். ஓகே, கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். அட்வர்ப் பற்றி நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்னேகா வாக் பிரிஸ்க்லி அப் த கார்டன் பாட். இந்த வேர்ட் சென்டென்ஸில் பிரிஸ்க்லி இஸ் எ மாடிஃபைட் verb walk. Briskly modify about the
வாக் வர்பை மாடிஃபை பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த மில்லினியம் பார்க் இஸ் க்யூட் நைஸ் ஃபார் அவுட்டிங். அந்த மில்லினியம் பார்க் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அவுட்டிங் பார்க்கறது. ஸோ இந்த க்யூட் டிஸ்கிரைப் அபவுட் த நைஸ். நைஸ் இஸ் ஏ அட்ஜெக்டிவ். ஓகேவா, அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணி வரும். அதான் டெஃபினேஷன் கொடுத்துருக்க பாருங்கள். மாடிஃபை ஆஃப் என் நவர் அண்ட் அட்ஜெக்டிவ் ஆர் அண்ட் அட்வர்ப். இந்த மூணுமே மாடிஃபை பண்ணி வரும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கொடுத்துருக்கேன் பாருங்கள், 2 கொடுத்துனா இதுக்கு தரம் பாருங்கள். இன்னொரு அட்வர்ப் எப்படி மாடிஃபை பண்ணி வரும் பார்த்தீங்கன்னா, ரிச்சா sang rather melodiously at a party. In the place, rather is a adverb, but as to a meaning of a adverb melodiously. So modify of the adverb, adverbayum modify பண்ணி வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் 4 கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ் அட்வர்ப் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அட்வர்ப் ஆஃப் மேனர். மேனர் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதாகவே நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். மோர் இன்ஃபார்மேஷன் அபவுட் ஹவ் ஏ வர்பு கேட்கும்போது ஹவ் அப்படின்ற கொஷினுக்கு கேட்டால் அதுக்கு ஆன்சர் கிடைச்சா அட்வர்ப் ஆஃப் மேனர். சி சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. ஹவ் ஷி சிங் பியூட்டிஃபுல்லி. ஸோ தட் வேர்ட் ஆஸ் த கொஷின் ஹவ். ஓகேவா. இதுபோல் வேறு என்ன வரலாம் பார்த்தீங்கன்னா, இதுபோல் வேறு என்ன வரும் பாருங்கள். க்யூக்லி வரலாம். க்யூக்லி கூட அட்வர்ப் ஆஃப் மேனரில் வருது. எக்ஸாம்பிள், he run quickly across the field. The question asks how he ran quickly. வேகமாக கிராஸ் பண்ணோம். ஓகேவா, வேகமாக ஓடி அந்த ஃபீல்டு வந்து கிராஸ் பண்ணோம். இப்போது இந்த கொஷின் ஹவ் அப்படின்னு கொஷின் கேட்டால் ஹவ் கேட்டால் க்யூக்லின்னு வருதா. ஸோ இட்ஸ் அ அட்வர்ப், த அட்வர்ப் ஆஃப் மேனர்ஸ். நெக்ஸ்ட்டு லோட்லின்னு வரலாம். செகண்ட் ஒன் அட்வர்ப் ஆஃப் மேனர், செகண்ட் ஒன் லோட்லி. எக்ஸாம்பிள், she screamed loudly. She screamed loudly. How she screamed loud, சத்தமாக. ஸோ இந்த ஹவ் அப்படின்ற கொஸ்டின் லோட்லி வந்தனால இது வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர்ஸ். மேனர்ஸ் சொல்ல. ஓகேவா. இதுபோல் நிறைய வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் இல்லையே என்ன வரும்னா பீஸ்ஃபுல்லி. அது பீஸ்ஃபுல்லி வரலாம். த பேபி slept peacefully. இந்த பேபி எப்படி தூங்கிட்டு இருக்கு, பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக தூங்கிட்டு இருக்கு. ஸோ த கொஷின் ஆஸ்க்டு ஹவ். ஓகேவா, பீஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இது நிறைய வந்து மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அட்வர்ப் ஆஃப் டைம். Adverb of time means the time of action. Answer the question when the time start. அந்த when அப்படின்னா எப்போ இது அந்த கொஷின் கேட்குறப்போ கிடைக்கிற ஆன்சர் தான் அட்வர்ப் ஆஃப் டைம். she will come tomorrow. அவன் நாளை வருவாங்க. when she come tomorrow. so as the question when. இந்த கொஷின் கேட்டால் கிடைக்கிற ஆன்சர் தான் அட்வர்ப் ஆஃப் டைம். ஓகேவா.
நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொஷின் கேட்டோம்னா, மெயின்லி இந்த ஒரு ஆக்சுவலி verb in டைம் யூஸ் பண்ணுவாங்க. சம் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஒரு யூஸ் பண்ணி தான் அந்த டைம் கேட்குற மாதிரி வரும். எக்ஸாம்பிள் இந்த கொஷினில் இன்னொன்று, he will soon be given a trophy. He will soon be given a trophy. And trophy வந்து இன்னும் கொஞ்ச நாள் கொடுக்க போகிறாங்க. அப்போ when will soon, when அப்படின்றது ஆக்சிலரி verb, soon is a adverb of time. இது adverb of time. ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு என்ன கொஷின்ஸ் இதில் வரலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த adverb of டைமில் வேறு என்னென்ன வேர்ட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, then வரும். டன்னில் வேணும்னா ஐ வில் see you done, ஐ வில் see you done, இந்த மாதிரி வரலாம். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. பெனில் வந்து ஒரு பென் வச்சுட்டு நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நவ் வரலாம். அது சகுனம் நவ் வரும். எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஈட்டிங் நவ், ஐ ஆம் ஈட்டிங் நவ், நான் எப்போது சாப்பிட்டேன், இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கேன். வென் ஐ ஈட் நவ், அந்த நவ் அப்படி கொஷின் கேட்டனால ஸோ அட்வர்ப் ஆஃப் டைம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக், adverb of frequency. Frequency means and more in the word that is employed in a sentence to given more information. Often the question கேட்குறப்போ the question கேட்டால் வரும். I always wake up at 6 o'clock. நான் எப்போ எழுந்துப்பேன், எப்போவுமே, எப்போதுனா எப்போவுமே வரக்கூடிய கொஷின்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் வேறு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், யூஸ்வலி போடலாம். I usually come home after work. I usually come home after work. வீட்டுக்கு வந்த பிறகு யூஸ்வலாக நான் ஒர்க்கு வந்து வந்துடுவேன். ஓகேவா? ஒர்க்கு முடிச்சுட்டு யூஸ்வலாக என் வீட்டுக்கு வந்துடுவேன். ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறப்போ வரக்கூடியது தான் adverb of frequency. நெக்ஸ்ட்டு டாபிக், adverb of place. ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுறப்போ வேர். இந்த adverb of place helps a speaker express where the verb is happening. அந்த எந்த பிளேஸ் அந்த verb ஆக்ட் பண்ணுறாரு அந்த மாதிரி பிளேஸில் வந்து வேர் யூஸ் பண்ணும். ஆஸ்க் அ கொஷின், வேர் அந்த கொஷின் கேட்டால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் adverb of place. The park is near our house. The park is near in our house போடலாம். நியர் பக்கத்து, நியர் அப்படின்னா பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? வேர் த பார்க்கு, வேர் த பார்க் நியர் பை ஹவுஸஸ் கேட்கலாம். ஆஸ்க் த கொஷின் நியர், அதாவது வேர் அப்படின்ற கொஷின் கேட்கணும். வேறு என்ன கொஷின் கேட்கலாம், வேறு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, த டாய்ஸ் ஆர் ஆன் த ஃப்ளோர். அந்த டாய்ஸ் வந்து ஃப்ளோர் மேலே இருக்குது. இப்போ வேர் த டாய்ஸ் அப்படின்னு கேட்டால் ஆன் த ஃப்ளோர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன் வரும். இன்னொன்னா த பாய், சாரி த டாக் இஸ் இன் த கார்டன். அந்த டாக் எங்கே இருக்கு, கார்டனில் இருக்குது. ஸோ ஆஸ்க் கொஷின் வேர். ஓகேவா?
இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுக்கேற்ற போல் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸை பார்ப்போம். இவ்வளோ நேரம்னா கொஷின் டவுட்ஸ் இருந்தால் கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோவோட ரெடி பண்ணி நாங்கள் தரோம். ஓகேவா?